வயோதிகர்களுக்கான சிந்தனை வேறுபட்டு சமுதாயத்திலே ஒழுங்கான மார்க்க அறிவு வழங்கப்பட வேண்டும். அடுத்தது இளைஞர்களுக்கான வழிகாட்டல் பயிற்சி முகாம்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். தனிப்பட்ட ரீதியில் அவசரமானது சிறுவர்களாக இருக்கலாம், நிறைய அமைப்புகள் அவர்களுடைய கருத்துக்களை உருவாக்கணும், நல்ல கருத்துக்களை தான் செயல்படுத்த வேண்டும். கருத்து முரண்பாடு. அப்ப எந்த இடத்துல கருத்து முரண்பாடு பேசப்படணும், எந்த இடத்துல அடிப்படை விஷயங்கள் பேசப்படணும் தெளிவாக விளங்கி பேசப்பட வேண்டும். அப்படி செஞ்சா மாத்திரம்தான் எங்களுக்கு இளைஞர்களை இஸ்லாமிய வழிகாட்டுகளை கொண்டாடுறதுக்கு. அன்பின் ஏற்பாட்டாளர்களே, மதிப்பிற்குரிய இளைஞர்களே, இன்றைய நாளில் இவ்விடத்தில் உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிர்வாகத்தில் இது எனது இரண்டாவது நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதற்கு முதல் நாங்கள் வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்றோம், வெவ்வேறுபட்ட வேறு இடங்களில். அந்த ஒரு சந்தோஷமான விடயத்தை கூறி உங்கள் எல்லோருக்கும் எனது இனிய சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இலங்கையினுடைய கல்வி அமைச்சிற்குரிய தொழில் வழிகாட்டல் ஆலோசனை பிரிவில் கடமையாற்றுவதோடு எனக்குரிய பயிற்சி நிலையமாக நான் கொழும்பு ஆசிரியர் மையத்தில் தொழில் வழிகாட்டல் தொடர்பான ஒரு ஆசிரியர் பயிற்றுவிப்பாளராக நான் இணைப்பு செய்யப்பட்டுள்ளேன். சமகாலத்தில் இலங்கையினுடைய பிரதம மந்திரி காரியாலயத்தின் கொள்கை வகுப்பு அலுவலகத்தின் ஊடாக இலங்கை பாடசாலைகளில் தொழில் வழிகாட்டல்களை எவ்வாறு நிலையான தொழில் வழிகாட்டலாக மேம்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக அதற்கான ஒரு கொள்கை வகுப்பு, ஒரு பாலிசி டெவலப்மெண்ட் ஒன்றினை செய்வதற்காக கொழும்பில் 4 பாடசாலைகள், தேசிய பாடசாலைகள், பொதுவாக மகாநாம காலேஜ், ஹிந்து காலேஜ், லும்பினி காலேஜ், சுரிமாவ் பண்டார் நாயக்க பாலிகா வித்யாலயம், இந்த 4 பாடசாலைகளை இணைத்து நாங்கள் ஒரு பைலட் ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறாங்க. கல்வி அமைச்சும் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸும் சேர்ந்து அதனுடைய பிரதான இணைப்பாளராக இறைவன் என்னை ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சமகாலத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆஃப்டர் A-level ஸ்டூடெண்ட்ஸுக்கு A-level ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் இப்போ ஒரு 5 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று டெம்பிள் ட்ரீஸில் ஸ்டார்ட் பண்ணினோம். போன 26ஆம் தேதி ஒரு நாள், வர்ற 3 நாள் 2 நாள், அதுக்கு அடுத்த வீக் 8ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் 2 நாள், 5 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இப்படியான பயிற்சிகளை கொடுத்து பிள்ளைகளை வலுப்படுத்தணும், மேம்படுத்தணும் என்பதுதான் கல்வி அமைச்சினுடைய எதிர்பார்ப்பு. எதிர்காலத்தில் அவ்வாறான நிகழ்ச்சிகள் நான் நினைக்கிறேன் அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு, சில நேரம் 3 வருடத்துக்கு பிறகு பாடசாலைகள் அது கிடைக்கும். அப்படியான சந்தர்ப்பம் கிடைச்சால் அதில் முழுமையாக ஈடுபடுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே அதை கேட்டு நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தலைமைத்துவமும் நேர முகாமைத்துவமும். தலைமைத்துவம் நேர முகாமைத்துவம். நேர முகாமைத்துவம் ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ். நேர முகாமைத்துவம் ஒரு சாஃப்ட் ஸ்கில். நான் ஆன்சரை சொல்லிதான் கேள்வி கேட்பேன், அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. கதைக்கணும். என்ன செய்யணும்? கதைக்கணும். கதைக்காம இருக்கிறீர்கள் இந்த இடத்துல வந்து. இட்ஸ் a problem. கதைக்கணும். Understood? சின்ன இங்கிலீஷ். Understood? ஓம் விளங்கிச்சு. எஸ் அண்டர்ஸ்டுட். சொல்லணும். கதைக்கணும். கதையாம இருந்து தேவையான பொருத்தமான இடத்துல நாங்க பேசாம வாய்மூடி மௌனிகளாக இருக்கிற தலோண்டு நடக்க போறல எங்களுக்கு.
எங்களுக்கும் தான் எங்களோட பிள்ளைக்கும் தான். மத்தாக்களை விடுவோம் பக்கத்து வீட்டுக்கார மனுஷன் அது வேணாம். எனக்கும் நடக்க போறல, என்னோட குடும்பத்துக்கும் நடக்க போற, எனக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கும் நடக்க போறல, உங்களுக்கு பிறகு இருக்கிற உங்களோட சமூகத்துக்கும் ஒன்று நடக்க போறல. So you have to open your mouth in the right place. அதுக்குரிய ஒரு பயிற்சி இது. கேள்விக்கு ஆன்சரை சொல்லி கேட்கிறேன், விளங்கிட்டா? என்னடா பதில்? விளங்கி எஸ் இருக்கு ஆன்சர் இருக்கு, விளங்கிட்டேன்னு சொல்லணும். எஸ் பிள்ளைகள் ஏ லெவல் எக்ஸாம்ல சில கேள்வி இருக்கு ஆமா இல்லையாண்டு, இன்னொரு கேள்வி இருக்கு விளக்கணும். அது விளக்கணும். அதுக்கு ஆமாண்டு போட்டா மார்க்ஸ் இல்ல, விளப்பம் தானே. அண்ணா விளங்கிட்டா? வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். இது ஒரு சாஃப்ட் ஸ்கில். நேர முகாமைத்துவம் ஒரு சாஃப்ட் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில் என்ன? நோ 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 நோ, நேர முகாமைத்துவம் ஒரு சாஃப்ட் ஸ்கில். எனக்கு தரப்பட்ட நேரம் 1.5 hour. நான் இடத்துல வந்த 4:05க்கு 5:35 டைம். அப்படியா? நேர முகாமைத்துவம் சரியா இருக்கணும். எங்க போனாலும் சரி, யாரோட சரி பேசுறாலும் கதைக்கிறாலும் எல்லாம் அதை போயிட்டு உங்களோட உம்மா கிட்ட கேட்கல, உம்மி நீங்க நேர முகாமைத்துவம் பாக்குறீல்ல என்ன உங்களோட சுண்டிக்கல உம்மி அதாண்டேப்பா, உம்மி இப்ப வேற மாதிரி இருக்கிற உம்மா, அந்த உம்மாவை போய் செய்வானா. நீங்க சமையணும், நீங்க சரியாகணும், மோல்ட் ஆகணும். ஓகே ரைட், குட். நேர முகாமைத்துவம் அது ஒவ்வொருத்தரும் நேர முகாமைத்துவம் இது இன்ன சைஸ் என்று சொல்ல இயலாது. அதை பார்த்துத்தான் அவரோட வேலை செஞ்சுதான் விளங்கும். அந்த நேர முகாமைத்துவத்தோடு எங்களுக்கு பார்க்க சொல்லுகின்ற தலைமைத்துவம் என்ற ஒரு விடயம். தலைமைத்துவத்துல வேற வேற கோணங்களை நாங்க பார்க்கலாம். இது ஒரு வகையான இப்ப யூடிஜி, இது ஒரு தலைமைத்துவம் ஒன்று இருக்கு. அதுல ஒரு குழு, நீங்க இளைஞர் குழு எடுத்து அவங்க வலுப்படுத்துறாங்க, அது ஒரு வேலை அவங்களோட ஒரு லீடர்ஷிப் என்ற ஒரு விடயம் இருக்கு. உங்களோட வயது 17-25 வயது இந்த தரப்பினருக்கு ஏற்றாற் போல நம்ம சில விஷயங்களை நாங்க பார்ப்போம். வெரி குட், ஃபைன், குட். சோ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் நான் பேசிக் ஸ்லாத்துல இருந்து போவோம், ஆனா நான் இங்க நிறைய இல்ல, ஒரு நிமிஷம் இருக்காது. உங்களுக்கு தெரியும் இங்க லீடர்ஷிப் என்ற ஒரு விடயம் இருக்க வேண்டுமாக இருந்தால் உலகத்துல ஃபாலோவர்ஷிப் கொண்டு இருக்கணும், அடிபணிதல் இருக்கணும், பின்பற்றுதல் இருக்கணும். இந்த பின்பற்றுதல்ல இருந்துதான் முழு இஸ்லாமும் கட்டி எழுப்பப்படுகிறது, முழு குடும்பம் கட்டி எழுப்பப்படுகின்ற, முழு சமூகம், முழு ஆர்கனைசேஷன் எல்லாமே அங்கிருந்து கட்டி எழுப்பப்படுற என்ற அந்த விடயத்தை தான் நான் இதுல சொல்ல வாரேன். இஸ்லாம் கதைக்கு வர இல்லை. அடிபணிதல் என்ற விடயம் ஃபாலோவர்ஷிப் இதா செய்யற, அப்படியா எனக்கு தெரியாது, சரியான அந்த ப்ரொனன்சியேஷன் வராது. என்னடா மிச்சம் யூஸ் பண்ணல அந்த இத்தாத், அந்த அந்த சரியா விஷயம் விளப்பம் தானே, ரைட். அது இருக்கணும், உம்மாக்கு இருக்கணும். உம்மா பிள்ளைகள், உம்மா வாப்பா, நாங்க டீச்சர்ஸ், ஆபீஸ், ஆர்கனைசேஷன் எல்லா இடத்துலயும் எங்க நாங்க ஈவன் நாங்க ஒரு வில்லேஜ் லெவல்ல ஒரு குழுவா வேலை செய்யறா கூட மரியாதையாக செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்தா தலைமைத்துவம் அதை நாங்க அமல் செய்ய வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். வெரி குட் விஷயம். ஓகே ரைட். தலைமைத்துவ தூண்டிகள் ரெண்டு விஷயம். தூண்டி என்றா என்ன? தூண்டி தூண்டுதல். தம்பி நாங்க மீன் பிடிச்சிக்க, சரி நான் பிடிச்சி நீங்க முடிச்சுக்கொள்ள தெரியாது. நாங்க பிடிக்கிற மீன் ஆத்துல குளத்துல கடல்ல போயிட்டு மீன் பிடிக்கிற தெரியுமா? பிடிச்சிக்கிறீங்களா யார்? சரி, வெரி குட். பிடிக்காத அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கமை அது இங்க இருக்காது, கிராமங்கள்ல இருக்கும். குளக்கரைகள், குளங்கள், ஆறுகள் இருக்கிற இடங்கள் இருக்கும். அது உமாவோ வாப்பாவோ நானாவோ பெரியம்மாட மகனை கூட்டி கொண்டு போயிட்டு 4-3 பேர் நீங்க சொந்தக்காராக போயிட்டு இரண்டா ஒரு ஆள் வீட்டுல விடுறது பயமே. இப்ப உமாக்கும் பாப்பாக்கும் இவன் என்ன தெரிஞ்சுக்கிறோனோ, இன்னொரு ஒருத்தரோட போறா அதுக்கும் நம்பிக்கை இல்லை. என்ன வழக்கத்து இந்த புள்ள போய் பழகுன்னு தெரியாது. அதனால உம்மாக்கு வாப்பாக்கு நம்பிக்கை உள்ள 2-3 பேரை கூட்டிக் கொண்டு நாங்க போயிட்டு குளக்கரையில போயிட்டு நாங்க என்ன செய்யலாம், தூண்டல் போட்டு அதுக்கு அதை போட்டு மீனை பிடிக்கலாம். அந்த மீன் பிடிக்கிறதுக்கு பாவிக்கிறது தூண்டிகள், தலைமைத்துவ தூண்டிகள். தலைமைத்துவம் என்ற அந்த விடயத்தை
அந்த லீடர்ஷிப் சும்மா வராது. பிறக்கிறார்கள், சிலர் பிறக்கிறாங்க தலைவர்களாக, ஆனா அவங்க தலைவர்களாக இருப்பதில்லை. பிறக்கையில் தலைவர்கள் சில சிக்கல்கள் அல்லது பயிற்சியின்மை அல்லது வேற சிக்கல், அதனால அந்த பிள்ளை தலைவராகிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனா வேறு சிலர் அவர் பிறக்கும் பொழுது தலைவர் இல்ல, ஆனா அவர் சில பயிற்சிகள் எடுத்தா இது ஒரு வகையான பயிற்சி. உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு முழு நாளும் வந்து இப்படி டைம் மார்னிங் ஸ்டார்ட், இப்ப நிகழ்ச்சி, சாப்பாடு, அது பிறகு நிகழ்ச்சி, அது பிறகு ரிஃப்ரெஷ்மெண்ட், டைமிங் உங்களுக்கு 3:45 தான் இந்த பிரேக் கொடுத்த. நான் சந்தேகப்பட்ட 4 மணிக்கு பிள்ளைகள் வந்துருமாண்டு, வந்துட்டீங்க. வெரி குட், நல்ல குணம், நல்ல பண்பு. இது ஒரு வகையான தூண்டி. நீங்க தலைவர்கள் ஆகுவதற்கு, தலைவர்களாக பரிணமிப்பதற்கு, அல்லது சமூகம் உங்களை தலைவர்களாக ஏற்பதற்கான சில தூண்டிகள். உங்களை பார்த்தாடே இவன் நல்லண்டா, இன்னைக்கு இவரை இதுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவோம், இவரை இந்த இடத்துல போடுவோம் என்று போடுறேன் தூண்டிகள். அதை நான் கொஞ்சம் ஒன்றா பார்ப்போம். என்ன தூண்டிகள் என்று சொல்லி, எடுத்த காரியத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் தம்பி. தம்பியிட இப்ப காரியம் என்ன படிப்புண்டா, புள்ள கோசொண்டுக்கு போட்டிக்கண்டா, இவர் இங்க குருவிட்டியில் இருந்து எங்கட பிரதர் குருவிட்டு, நான் அந்த ஏரியாவில் அடிக்கடி பயணம் போறேன், நாங்க எடுக்கிறோம் குருவிட்டியில் இருந்து புள்ள எங்களுக்கு அனுப்பிருக்கு. உண்மையா சார் செல்ற இருந்து இங்க அனுப்புறது பிள்ளைய பயம் பாக்கே. என்ன காரணம் என்றா, இவன் கோர்ஸ் செய்ய போறானா வேற என்ன சரி செய்ய போறான்னு பயம், நம்பிக்கை இல்ல. அதுக்கு காரணம் வீட்டுல ஒரு வேலை செய்யக்குள்ள தம்பி சரியா எடுத்த காரியத்தை நிறைவு செய்யல. உம்மை பாத்திக்கு ஓ லெவல்ல, கிரேட் 11ல, 7ல, 6ல இவன் என்ன செஞ்சிருக்கிறான் என்று சொல்லி, அதனால இப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த கான்பிடன்ஸ் வராது. அந்த கான்பிடன்ஸ் கொடுத்திருந்தா இவர் நல்லமே, இதை கொடுக்கலாமே, புகழாமே, புக வைக்கலாமே, சந்தர்ப்பம் கிடைக்கும். இருக்கிற சந்தர்ப்பத்து கூட உம்மா வாப்பா தர மாட்டாங்க. லீடர்ஷிப் நான் வாரன் சில முறைகள் இருக்கு. அதுக்கிடையில தலைவராக வேண்டுமாக இருந்தால் இந்த பிள்ளை ஒவ்வொரு விடயங்களை செய்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஈஸியா, நான் ஓ லெவல்ல, ஏ லெவல்ல ஏ பாஸ் எடுக்கணும். சின்ன ப்ராஜெக்ட் புள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளை செஞ்சு பிளான் போட்டு புள்ள இருந்து படிக்கிறாரு, பாஸ் பேப்பர் செய்யறாரு, நல்லா படிக்கிறாரு, பாஸ் ஆயிட்டாரு. அந்த பக்கத்து விட்டு தாத்தா அல்லது ஆண்டி பார்த்து, இங்க பாரு நௌஷாத் எப்படி படிச்சிருக்கிறாரு, ஷா அப்படி யாரும் இங்க பேர்ல தான் நௌஷாத். ஓகே ரைட் குட், நௌஷாத் நல்லா படிக்கிறான், இப்படி செய்யற பொடியன். அப்ப பள்ளியில் அவருக்கு ஒரு வேலை அல்லது ஸ்கூல்ல ஒரு வேலை, நௌஷாத் கொடுங்க, அவர் சரியா போட்டு வேலை செய்வாரு. லீடர்ஷிப் எங்க இருந்து வருகிறது? பிறக்கணும் என்று இல்ல, பிறந்தாலும் லீடரா பரவாயில்லை, ஆனா லீடரா இருந்தால் ஓகே. நெக்ஸ்ட், ஆளுமை, செய்யக்கூடிய ஆளுமை, பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டி சிலர் இருப்பாங்க, ஒரு வகையான பர்சனாலிட்டி கதைக்கிறது அது ஒரு 4 வேர்டு. ஆனா அந்த விடயத்தை நான் சுருக்கமாக சொல்றேன். ஒரு வேலையை கொடுத்தா சரியா செய்யறாரு. உதாரணமா, எல்லாரையும் கொண்டு போய் செக்யூரிட்டி கார்டுல வைக்கலாது. செக்யூரிட்டி கார்டுல எப்படி செக் பண்ணணும், பார்க்கணும், அங்க பார்த்து அல சரியா எடுத்து அந்த பேசுற வார்த்தைகள் எல்லாம் சரியான வார்த்தைகளாக இருக்கணும், பேசக்கொள்ளே விளங்கணும். அடே சும்மா இங்க நிகழ நுழையடா, இவர் சரியான ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கு, செக்யூரிட்டிக்குரிய பர்சனாலிட்டி போட்டிருக்கு. அதில் குழந்தை பிள்ளையோட வேலை செய்யற, சின்ன பிள்ளையோட வேலை செய்யற, எல்லாரும் சரி இறக்கம். நீங்க போறீங்களா உள்ளுக்கு போங்க. இவர் செக்யூரிட்டிக்குரிய பர்சனாலிட்டி இல்ல, விளப்பம் தானே, அது அங்க இருக்கணும், அது அங்க இருக்கணும். ஒரு லீடர் இருக்கிறாரு, அவருக்கு அந்த பர்சனாலிட்டி இருந்தா ஓகே. அந்த பர்சனாலிட்டி அங்க இல்லைன்னா எல்லாமே குலைஞ்சு போயிடும். நல்லா பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எங்கட நாட்டுல, எங்கட வீட்டுல. ரைட் சார். வாய்மை, சரியான நேர்மை, உண்மை தன்மை, வாக்கு கொடுத்தா நான் அதை இன்னைக்கு நினைவு காட்டினா நல்ல நினைக்கிறேன்.
உண்மையாக நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வாரத்துக்கு சரி நான் வார ஆஃப்டர் லஞ்ச்னு சொல்லிட்டேன். நேற்று எனக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு, அது ஹம்பந்தோட்டையில். பிறகு பார்த்தா அங்க கொஞ்சம் வேலைப்பாடு கொஞ்சம் கூட லேட்டாகும், வந்து இந்த ப்ரோக்ராம் சரி கரைச்சலா இருக்கும். இன்றைக்கு தான் நான் வந்து சேர வேண்டி இருக்கும். இப்ப நான் இவங்களுக்கு நேற்றைக்கு முதல் நாள் கால் பண்ணி கேட்கிறேன், ஃப்ரைடே மேபி ஃப்ரைடே அப்படித்தான் எனக்கு ஒரு அவசரமான ஒரு வேலை உங்களால் நேரத்தில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அந்த வேலை இன்னும் கொஞ்சம் அங்க நீளுது, அதனால எனக்கு சண்டே ப்ரோக்ராம் வர இல்லாம இருக்கும். ஒரு ஆளை பார்த்துக்கொள்ள இல்லாட்டி நான் ஒரு ஆளை பார்த்து தாருனே. என்ன சார் அப்படி செய்யலாமா? நான் உங்களுக்கு எண்டே போட்டிக்கிறோம் இப்படி செஞ்சிக்கு எல்லாம் கலைச்சு பார்த்தா நானும் தான் கலைக்கிறேன். சார் நீங்க ஒரு வேர்டு கொடுத்துட்டீங்களே என்கிட்ட. ஓ மனசு கிட்டிச்சு, எனக்கு ஒரு இடி உண்டு. அப்ப இனி அவர் கதைக்கிறார் நான் அப்படியோ கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வேர்டு கொடுத்துட்டீங்களே, சரியா சரி அப்படி என்ன சொன்னா நான் கொஞ்சம் பேசி பார்க்கிறேன். பேசி பார்த்து நான் உங்களுக்கு கோல்டுதார் நான் நினைக்கிறேன். பேசி பார்த்து ஃப்ரைடே ஈவினிங் மாதிரி தான் அவருக்கோ அல்லது ஃப்ரைடே நைட் மாதிரி ஒரு டைம் ஒன்று தான் நான் மெசேஜ் கொடுத்தேன். ஓகே இன்ஷால்லா ஐ வில் கம் ஆன் சண்டே. நேற்று ப்ரோக்ராமா இன்ஷால்லா நேரத்தோட ஒரு 4 மணியோட முடிச்சுட்டு 5:15 பஸ் வெளிக்கிட்டு கொழும்புக்கு வந்து சேரக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரும்பொழுது 11 o'clock. வாய்மை ஒரு வேர்டு கொடுத்துட்டீங்களே. தலைவர் ஒரு டிசிஷன் எடுத்தா அந்த டிசிஷன் அப்படியே ஈக்கணும். அவங்க செல்ற இவங்க செல்ற உம்மா செல்ற வாப்பாட செல்ற உம்மாட வாப்பா செல்ற. நோ, நான் ஒரு வேர்ட் கொடுத்துட்டேன். லீடர்ஷிப்பை தூண்டக்கூடிய இந்த பிள்ளைய சரியான பொருத்தமான தலைமைத்துவத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு விடயம் தூண்டி வாய்மை. அடுத்த விடயம் நேர்மை, நம்பகம், ட்ரஸ்ட்வர்தி, நம்பகத்தன்மை, நம்பிக்கை. என்ன விடயம் என்றாலும் போகலாம், நம்பலாம். நம்பிக்கை அதோட நேர்மை. ஓகே, இப்ப நான் வாரன். இப்ப நாங்க 4 விஷயம் கதைச்சிருக்கிறோம். நினைவுல இருந்தா சொல்லுங்க. 1 எடுத்த காரியத்தை நிறைவேற்றுதல், 2 ஆளுமை, வெரி குட், 3 வாய்மை, 4 எஸ் ஏதாவது ஒரு கீயை பிரஸ் பண்ணுங்க. ஓகே ரைட் குட். நன்னடத்தை என்னது? நல்ல நடத்தை. இவருக்கு சமூகத்தில் இவர் தலைவராக கொண்டு போய் பொம்பளால் ஆம்பளால் வாலிப புள்ள வளர்ந்த புள்ள கல்யாணம் முடிச்ச பொம்பளை கல்யாணம் முடிக்காத ஆம்பளை எல்லாருக்கும் இடையில் இவர் ஒரு தலைவராக வர வேண்டுமாக இருந்தா இந்த மனுஷனுக்கு இடத்துல எப்படி இருக்கணும்? குவாலிட்டி, ஒரிஜினல் குவாலிட்டி, நல்ல நடத்தை, சரியான நல்ல நடத்தை. இவர்கிட்ட யாரையும் பக்கத்தில் வச்சுட்டு போகலாம். எங்களுக்கே பயம் பக்கத்தில் அப்படி கேளா. உலகத்துல இப்ப நாங்க ஒரு இப்ப சும்மா நான் உங்கள்ட்ட கேட்கிறேனே, உங்களோட பர்சனல் எம்பிஷன் என்ன சரி இருக்கா? துன்யால உதாரணமா ஒரு நல்ல ஒரு பெரிய எம்பிஷன் என்ன சரி இருக்கா? எம்பிஷன் சொல்லுங்களேன் சார். எம்பிஷன் சொல்லுங்க நந்தப்பா. உங்களோட எம்பிஷன் தெரியா? உங்களுக்கு ரிச் பர்சன், உங்களுக்கு பிசினஸ் மேன், உங்களுக்கு எம்எல்டி, உங்களுக்கு ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர், உங்களுக்கு இந்த புட்டுவம் ஒண்ணு இங்க சரி வராது. நான் கொஞ்சம் பின்னுக்கு போகணும் கொண்டு. ஓகே ரைட். உங்களுக்கு டாக்டர், உங்களுக்கு ரைட். ஏன் எம்பிஷனை பாருங்க பிள்ளை. சரி, உங்களோட எம்பிஷனை விடுவோமே. இன்னொரு புள்ள உண்டு. லாஸ்ட் அந்த 26th ப்ரோக்ராம்ல நாங்க அந்த பிள்ளைகளோட கதைக்கும் பொழுது ஒரு ஆள் எம்பிஷனை கேட்டோம். ஒரு ஆள் சொல்றாரு, in ambition I want to become a president of this country or as prime minister of this country. எத்தனை வயசு இருக்கு? இன்னும் மேலவள் முடிக்கல. ஆம்பளை புள்ளையும் இல்ல, பொம்பளை புள்ள.
எப்படி இருக்கும்? I want to become a president of this country. அல்ஹம்துலில்லாஹ். சொன்னாலும் குத்தமில்ல, சொல்றதும் பயம். எனக்கும் அப்படி ஒரு அம்பிஷன் ஈக்கி. எனக்கும் அப்படி இன்ஷா அல்லாஹ் ஒரு அம்பிஷன் ஈக்கி. ஆனா எனக்குள்ளுக்கு நான் வச்சிருக்கிற இலங்கையில பாலிடிக்ஸ் செய்ய முதல் நான் யூரோப்ல அல்லது வெஸ்டர்ன்ல இன்ஷா அல்லாஹ் போயிட்டு ஒரு பெரிய ஒரு பாலிட்டிஷியனா இருக்கணும். இங்க செய்ய முதல் அங்க நான் செஞ்சு காட்டினதுக்கு பிறகு இங்க நான் வந்து பாலிடிக்ஸ் செய்யணும். அது எத்தனை வயசு? அடுத்த 50, 40, 55 இல்ல. சல்லி ஆசை இல்ல, குடும்ப ஆசை இல்ல, நல்ல ஏந்த சம்பளத்திலிருந்து மனுஷனுக்கு கொடுக்கணும். அப்படியா? நல்ல பொலிட்டிஷியன், நான் காணும் அரசியல்வாதி. அப்படி என்ற எனக்குள்ளுக்கு ஒரு அரசியல்வாதி அந்த குணாம்சங்கள் இருக்கு. அது வேறு. அப்படி ஒருத்தர் நான் காண இல்ல. ஆனா நான் கேட்ட அரசியல்வாதிகள் அப்படி இருந்திருக்கிறாங்க. சோ இப்ப நான் விரும்புறேன் அப்படி ஒரு அரசியல்வாதி. ஓகே, ரைட், குட். நல்ல நடத்தை, இந்த நல்ல நடத்தை இருந்து, இந்த நேர்மை நம்பகம் இருந்து, இதுக்கு பிறகு நாங்க பார்க்க போற இந்த தூண்டிகள் எங்களுக்கிட்ட வருவாக இருந்தால் நீங்க இங்க இல்ல, நீங்க எங்கேயும் தலைவராக இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, பேரார்வம், பேரார்வம் உங்களுக்கு இப்ப தெரியும். இப்ப நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்கும். பேரார்வம், சும்மா ஆர்வம் இல்ல பிள்ளாள். நேத்து நான் ஸ்கூல்ல டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். டீச்சர்ஸ் உங்களோட ப்ராப்ளம் என்ன ஸ்கூல்ல? பிள்ளைகள் பவட்டி. நான் சொன்ன பவட்டி கதைகள் இல்ல, பிள்ளைகள் வரும் அந்த பிரச்சனை இல்ல, காலநிலை கஷ்டம் அந்த பிரச்சனை இல்ல, லேர்னிங் ப்ராப்ளம், கற்றல் இடர்பாடு என்ன சார் இருக்கான்னு கேட்டேன். அப்படியா சார் சொல்லி கதைச்சுக்கொண்டு போக ஒரு டீச்சர் சொல்ற, எங்கட பிள்ளைகளுக்கு இப்ப தேங்க்யூ வெரி மச் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எங்கட பிள்ளைகளுக்கு இப்ப விருப்பம் இல்ல படிக்கிறதுல எங்கட பிள்ளைகளுக்கு விருப்பம் போதா. அது எப்படி சொல்றீங்க? ஒரு நாளைக்கு கிளாஸுக்கு வந்தா அடுத்த நாளைக்கு கிளாஸுக்கு வாரான் இல்ல. வெள்ளன இந்த வேலையை செஞ்சு கொண்டு வாங்கண்டா அவர் வெள்ளன வேலை செஞ்சு கொண்டு வாராருல்ல. ஹோம்வொர்க் செய்யுங்க ராஜாண்டா ஹோம்வொர்க் இல்ல. நான் விட சொல்லி தாரேன், நீ எழுதுறாண்டா கூட எழுதுறான் இல்ல. ஆர்வம், இன்ட்ரெஸ்ட், இது பிள்ளை சும்மா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இது சும்மா சும்மா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது ஹை இன்ட்ரெஸ்ட். அத நாங்க சொல்ற இன்னொரு பக்கம் பேஷன். பேஷன் பேஷன் அண்டா பிள்ளை. பேஷன் அண்டா என்ன? பேஷன் அண்டா அந்த ஃபேஷன் இல்ல, பேஷன். பேஷன் பேஷன் அண்டா பிள்ளை பேரார்வம். அதை இன்னொரு வகையில நாங்க சொல்றோம்னா கொழுந்து விட்டெரியும் ஆசை. உதாரணமா நான் ஒண்ணு சொல்றேன், சொன்னதுக்கு பரவாயில்லை. சில நேரம் படத்துல அது எப்படி அது பொருந்துதா இல்லைன்னு தெரியும். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு பொருந்த வேண்டும், கதைக்க வேண்டும். ஒரு குட்டிக்கு பின்னால் ஒரு படியனுக்கு வாழ ஆர்வம் தான். எப்படி சரி அவன் அடையிறான் தானே பேரார்வம். அந்த பேரார்வம் இந்த பிள்ளைக்கு வரணும். நான் படிக்கணும், நான் இதை சாதிக்க வேண்டும் என்று குட்டி கிடைக்கின்றா. குட்டி கிடைக்கும். இஸ்லாத்துல 4 குட்டி எடுக்கல, நோ ப்ராப்ளம். ஏவாட பயம் வேண்டேப்பா. ஆனா இந்த லீடர்ஷிப் என்ற விடயமோ அல்லது இந்த நாலேஜ் எக்ஸ்பர்டிசம், டெக்னிக்கல் எக்ஸ்பர்டிசம், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு முதல் பேசின டாக்டர் ரியாஸ் காசிம் கதைச்சார். எங்கட ஆக்கள் நிறைய இடங்கள்ல வெஜிடபிள் எக்ஸ்போர்ட்டர்ஸ் நல்ல பிராண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறாங்க. அப்படி மெலிபன் கார்மெண்ட் இருக்கிறாங்க. டே வாங்க அப்படி சயின்டிஸ்ட் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட். there are lot of scientists. இவ்வளவு பேர் நீங்க ஒரு பெரிய ஒரு நாலேஜ் உள்ள ஆட்களாக நீங்க வந்தா ஃபர்ஸ்ட் டிகிரியோட எல்லாம் ராஜா, செகண்ட் டிகிரி மாஸ்டர்ஸ் வேணும். அதுக்கு பிறகு நீங்க பிஹெச்டி செய்யணும். பிஹெச்டி செஞ்சு அதுல நீங்க கலர்ஸா இருக்கணும். கலர்ஸ் அப்படி கலர்ஸ் நாங்க இதுக்கு நிறைய கலர்ஸ் பாக்குறது பாசந்து ஜொலிக்குது. இதை விட இன்னும் நிறைய கலர்ஸ் கொடுத்தா இன்னும் ஜொலிக்கும். அப்படி ஜொலிக்க கூடிய ஒரு நாலேஜ் உள்ள ஆளாக இன்ஷா அல்லாஹ்
நீங்களும் நானும் இன்னும் மற்ற மக்களும் வரணும். நாலேஜ் ரைட் குட். அந்த பேரார்வம் எங்களுக்கு கட்டாயம். பேரார்வம் சும்மா ஆர்வம் இல்ல, அது பேரார்வம். திடவுறுதி கான்பிடன்ட். எப்படி மலை மாதிரி இருக்கணும். திடவுறுதி. அசைக்கேலுமா எங்களுக்கு? எங்கட இந்த மலை அசைக்கேலுமா? அடம் ஸ்பீக் அசைக்கேலுமா எங்களுக்கு? அசைக்கேலாம். மலை மாதிரி உறுதி. என்னத்துல? எந்த இலக்கு நோக்கங்கள் இருக்கும் அதுல. அங்கால எங்கால இல்ல, சும்மா இல்ல. அந்த சும்மா இலக்குகள் அல்ல, 2 ரூபா 5 ரூபாய் இலக்குகள் அல்ல, ஒரிஜினல் இலக்குகள். அதுல திட உறுதியாக தொடர்ச்சியாக முயற்சி செய்ய வேண்டும். ஓகே ரைட். கற்றலில் ஆர்வம், லைஃப் லாங் லேர்னிங். தொடர்ச்சியாக கல்லறை வரைக்கும் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். முதிர்ச்சி மெச்சூரிட்டி. அடே இந்த புள்ள சின்ன பொடியன், ஆனா அந்த புள்ளோட வார்த்தைகளை பார், அந்த புள்ளோட எண்ணங்களை பார். அதுல ஒரு பெரிய முதிர்ச்சி. பெரிய தாடி பழுத்த முடி பழுத்த மனுஷனுக்கு இருக்காத முதிர்ச்சி ஒரு சின்ன ஆளுக்கு வரலாம். வர ஏழாண்டு இல்ல, வரலாம். அது எந்த அளவு நீங்க ஆர்வத்தோட ஆசையில் ஈடுபடுறீங்களோ அந்த முதிர்ச்சிய எங்கட நாங்க வணங்கக்கூடிய, நாங்க நம்பி இருக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த முதிர்ச்சி வரும். அந்த முதிர்ச்சி, அந்த பக்குவம் வரும். பக்குவம் இல்லாத வார்த்தைகள் வராது. நல்ல பக்குவமான வார்த்தைகள், பக்குவமான சிந்தனைகள் அது வரும். அது அந்த ஆசையோடு இருக்கணும், அந்த தோட்டத்தோட சிந்தனையோடு இருக்கணும். அது வரும் இன்ஷா அல்லாஹ். புது உறவு திறன், இன்டர்பர்சனல். அடுத்த மனுஷனோட எப்படி, அடுத்த சமூகத்தோட எப்படி, அடுத்த நிறுவனங்களோட எப்படி, அடுத்த நாடுகளோட எப்படி, இந்த உறவு திறன், சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் கிடைக்கும், நிறையவே கிடைக்கும். அதுக்காக வேண்டி அந்த இடத்துல போயிட்டு டான்ஸ் போடலாது, கூத்து போடலாது. நான் யாரு, என் பேர் என்ன, நான் யாரு, எதை சார்ந்தவன், நான் எப்படி இருக்க வேண்டும், எனக்கு நேரம் வந்தா நான் இது செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் நான் இப்படி இருக்க வேண்டும். இன்டர்பர்சனல் செல்ஃப் கண்ட்ரோல். அகத்தூண்டல், inner motivation. Okay right. கடைசியா நீங்க இது ஒருக்கா பார்த்து கொள்ளலாம். இந்த கடைசி வரும் வரைக்கும். அதுக்கு முதல் இப்ப நான் இங்க பிரஸ் பண்ணிட்டு திரும்ப நான் கேட்டா இந்த 12ல எத்தனை வருதுன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். யார் சரி 12 சொல்லக்கூடிய? நோ கான்ஃபிடென்ட், மோஷன் இல்ல, நோ கான்ஃபிடென்ட். அடுத்தது 10, 8 சொல்லுவோம். சொல்லி பாப்போமே. 7. ரைட் குட் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே நாம பாப்போம் அடுத்த விஷயம் என்னது. தாராள மனசு. உதாரண புருஷர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாராள மனசு சம்பரிக்கிற அப்படியே எல்லாம் கொடுத்து முடியும். நாளைக்கு வேலை ஒன்றும் இல்லை, செலவழிக்கிற எல்லாம் அப்படி. அறிவை பகிர்றதுலையும் அப்படி, பொருளை பகிர்றதுலையும் அப்படி தாராள மனசு. மனுஷனோட சங்கையா நடந்து கொள்றதுலையும் தாராள மனசு. இஸ்லாத்துல எங்களுக்கு நிறையவே உதாரணங்கள் இருக்கு. தாராள மனசோட கோடு. உதாரணம் அப்படி ஒரு மனுஷன் சம்பாதிக்கிற வீட்டுல, உங்களோட வீட்டுல உங்களோட உம்மா இல்லாடி தாசர் சம்பாதிக்கிற, ஒவ்வொரு மாசமும் முடிஞ்சு போக ஜீரோ பேலன்ஸ் சம்பாதிக்கிற. உதாரணமா உமா பாப்பா சம்பாதிக்கிற, 2 பேரும் பேலன்ஸ் ஒவ்வொரு மாசமும் ஜீரோ. அப்ப என்ன நடக்குது? சொல்லி கூடுபாடுகிறது, செலவு செய்யப்படுது. ஒன்று குடும்பங்கள் அல்லது அந்த மனுஷனுக்கு அல்லது அவங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ், நோ கொஸ்டின், கேள்வி இல்ல. இது ஒரு தலைமைத்துவமாக இருக்கும் பொழுது சில இடங்களை நாங்க பார்க்கலாம், காசை சேர்த்து வச்சிருப்பாங்க, குவியலா வச்சிருப்பாங்க. செலவழிக்க பயம், செலவழிக்கலா பஞ்சம் அல்லது பயம், தாராள மனசு இல்ல.
அது திரும்ப அந்த மனுஷன் அப்படி வீட்டுல பழையினது பொது சல்லி. உதாரணமா யூடிஜேல சல்லி மாற தலைவர் எனக்கு தெரியாது, நான் சும்மா கலைக்கிறேன். யூடிஜேல சல்லி நிறைய இப்ப தலைவருக்கு இப்ப அப்படி எல்லாம் கூட கேளா கஷ்டப்பட்டு வந்து காசு அது கொடுக்கேரா. அடே அல்லாஹ் தந்திரி சல்லி குடுங்கோ, அடுத்த வருஷம் போடுவோம் இன்ஷா அல்லாஹ். குடுங்கோ, கொடுத்து முடியுங்கோ, செலவழியுங்கோ. கூடாதல்ல நல்லதுக்கு செலவழிச்சு முடியுங்கோ. மக்கள் வாங்குறதுக்கு இருக்கிறாங்க, தேவையான மக்கள் இருக்கிறாங்க, குடுங்கோ. நான் பொதுவா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு போனா டீச்சர்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட பிரச்சனையில வச்சு நான் அந்த செஷன் செய்யறேன். புறத்து விட்டால கொண்டாடல உதாரணம் உள்ளுக்கே தான் நான் பொதுவா பாக்குறேன். அதனால சில நேரம் இந்த மனுஷனுக்கு தான் கூப்பிடுவதறியா என்று நினைக்க வாங்க. ஓகே ரைட், இது முக்கியமான விஷயம். ஓகே, முக்கியமான விஷயம் இது தலைமைத்துவ திட்ட வரைவு. இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரேம் ஒர்க். உங்களுக்குள்ள இருந்தால தலைமைத்துவம், லீடர்ஷிப் முதல்ல எனக்கு வேணும். நான் தலைவர் முதல்ல எனக்கு துரைக்கு தலைவர், துரைக்கு தலைவர், சுபானுக்கு தலைவர் ஃபர்ஸ்டுக்கு. அடுத்த மனுஷனுக்கு தலைவராக முதல் இவரை பார்க்கணும். அதே 4:40க்கு வாங்க இல்லையா, நான் போகணும் என்று எல்லாம் வைக்கிறேன். எலும்புறனா எலும்பல. இப்ப நான் சொல்லணும் தம்பி ராஷா, இது உங்களுக்கு சரி வர, நீங்க ஃபியூச்சர் லீடர், எலும்புங்கோ. விளங்குதானே? புள்ளைக்கு தலைவர் ஹரியாண்ணே, මෙම හරියන්නේ අනුන්ට කියන එකට වඩා ඔබට කියන්න මුලින්ම உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுங்க. டே நீ உனக்கு எலும்பு, அடுத்தது நீ அடுத்த மனுஷன் இப்படி எல்லாம் கதைக்கணும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்களே, நீங்க பஜார்ல சீட்ல இங்க உட்கார்ந்தா கதைக்கிறீங்களே, வாக்கி வந்ததெல்லாம் அது எப்படி நானும் எதிர்பார்க்கிற அந்த மனுஷன் இப்படி கைக்கொண்டு வேண்டு, அதனால நானும் அந்த மனுஷனோட இப்படி கைக்கோடும். எங்களுக்குள்ள லீடர்ஷிப் ஃபர்ஸ்ட் ஃபார் அஸ். அதுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு. அப்ப அந்த நேரத்துல நான் சொல்ற விடயம் நல்லா பாயும், நல்லா ஒர்க் பண்ணும். பாய்மெண்டா என்ன? இன்ஜெக்ஷன் அடிச்சா போகும், பட்டாஸ் நோ எனி பிளாக். இன்ஜெக்ஷன் அடிச்சு எங்க சரி ஏறாம வந்திருக்கா அப்படி என்ன அவர் உடும்பரைச்சு திண்டு இருக்கணும். உடும்பரைச்சு திண்டா மனுஷன் மசில்ஸ் கல் ஆகுற, அந்த நல்லா ஃபிட் ஆகுறதானே. அப்படி என்ன இன்ஜெக்ஷன் முறிகிற செல், இன்ஜெக்ஷன் போடல தெரியா, அப்படி சொல்லுவாங்கன்னே தெரியாது. அஸ்ஸலாமுஅலைக்கும். சலாதி சார் பதுவா இன்னும் வாய் திறக்காதாக லீக்கிறீங்களே. அஸ்ஸலாமுஅலைக்கும். ஓகே ரைட் குட். எங்களுக்குள்ள ஈந்தா அது அடுத்த மனுஷனுக்கு போறது லேசு. உதாரணமா நான் சொல்றேன், அடே நான் காரணம் கொண்டும் ஹலால் இல்லாத இறைச்சி தின்றில்ல. உதாரணமா அவர் போறாரு, எங்க சரி ஒரு ஹோட்டல்ல இறங்குறாரு, அவன் சொல்றான் இது பைரஹா புரோயிலர் என்னென்னலாம் சொல்றான். இல்ல வா, நான் அது தேவையில்லை, நான் இறைச்சி வீட்டுல போய் நோனா கிட்ட வாங்கி சாப்பிடுறேன், உமா கிட்ட வாங்கி சாப்பிடுறேன், உங்களோட இறைச்சி ஃபிஷ்ஷிக்கா. அப்ப இவர் இப்ப பிள்ளைக்கோ இன்னொரு மனுஷனுக்கோ தாய் பிள்ளைகளுக்கோ குடும்பத்திலயோ ஆபீஸ்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல சொல்றாரு. இப்ப பெருசா கதைக்கு நான் ஏண்டா இந்த அங்க இங்கெல்லாம் தின்றல்ல. இவர் தின்னாலாலன்னா அந்த சொல்லுக்கு சரி பவர் உண்டு இருக்கும். இவர் உண்மையிலே அப்படி பிராக்டிஸ் பண்றாளண்டா அந்த சொல்லுக்கு சரி பவர் உண்டு இருக்கும். அப்படி பிராக்டிஸ் பண்ணாதாலண்டா எனக்கு தெரியும் மார்னிங் அடிக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், லீடர்ஷிப்பும் தலைமைத்துவம் நீங்க சரியா பிராக்டிஸ் பண்றா, நீங்க உங்களோட லீடருக்கு உமாக்கு வாப்பாக்கு நேரத்தோட நானாக்கு கட்டுப்பட்டிக்கிறேன்னா உங்களோட புள்ள உங்களும் சரியா வேலை செய்யும். உங்களோட பிள்ளைகள் சரியா வேலை செய்யலன்னா ப்ராப்ளம் எங்கேயோ. உங்களோட பிராக்டிஸ்ல ப்ராப்ளம், பாஸ்ட்ல ப்ராப்ளம் அல்லது பிரசன்ட்ல ப்ராப்ளம்
அல்லது ஃபியூச்சர்ல இவர் நினைச்சு கொண்டிருக்கிற பெரிய ஒரு சூத்திரம் போற ஒரு குமந்திரனா என்ன இந்த தலைவர் தான் இப்படி ஒரு ஆப்பண்டு அடிக்கோடும் இவருக்கு இங்க ஆப்படிப்பாங்க நிறைய பேர் இவர் விழுந்துருவாரு இவருக்கு அங்க ஆப்படி கிடைக்காது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மூண்டும் ஒரு மனுஷன்ல செல்வாக்கு செலுத்தும் நிறைய பிள்ளை நீங்க இதை எப்படி நினைக்கிறீங்களோ தெரியாது இங்க இருக்கிற சீனியர்ஸுக்கு நல்லா விளங்கும் நிறைய யோசிப்பாங்க இப்படி ஒரு கேம் ஒன்று அடிக்கணும் என்று கடைசியில கிடைச்சிக்கா சந்தர்ப்பம் காரணம் அது கேம் இல்ல அவங்க நினைச்சிருப்பாங்க நல்ல வேலை செய்யணும் என்று ஃபியூச்சர் ஒர்க் அதுக்குரிய வாயில்கள் திறக்கப்பட்டிருக்கும் அவர்கள் கண்டிருப்பார்கள் ஏன்னா அந்த மூன்றுமே அது வேலை செய்யக்கூடிய சரி பவர் அப்படித்தான் இவருக்குள்ளுக்கு அந்த லீடர்ஷிப்பை பிராக்டிஸ் பண்ணினா அடுத்த ஆக்களுக்கு அந்த லீடர்ஷிப் ஒர்க் பண்றது சரி சிம்பிள் அடுத்த மனுஷனோட எல்லாம் சரி உஜார் நல்ல பிள்ளைகள் அடுத்தவங்க இவரை சரியா மதிக்கிறாங்க நல்லா ஓகே இவர் நல்ல ஒரு ஆள் சொல்றவங்க சும்மாவே சமூகம் எல்லாருமே சேர்ந்து நீங்க தான் இதுக்கு பொருத்தம் என்று அந்த லீடர்ஷிப்பை அந்த தலைமைத்துவத்தை அவருக்கு கொடுக்குமா இல்லையா தலை ஆட்ட போடா பிள்ளைகள் நான் சொல்றேன் ஸ்கூல்ல சரி பிள்ளைகள் தலை ஆட்ட வைக்க வேணாம் தலாட்ட வைக்க வேணாம் என்ற டீச்சர் ஸ்கூல்ல தலாட்டப்படா அல்லது டீச்சர் ட்ரைனிங்ல டீச்சர் சொல்லப்படாது அப்படின்னு சொன்னா பிள்ளை டீச்சர் நல்லா இருந்தா தான் நம்ம பிள்ளைகள போகும் இல்ல எங்கட பிள்ளை கலைக்கிறல்ல போய் வேலையே அப்படின்னா டீச்சரும் அதுல ஒரு பாட்டொண்டிக்கு அதே போல உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க பிள்ளை தலை ஆட்டப்பட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தலை ஆட்டினா என்ன நடக்கும் சும்மா மாட்டிக்கொள்ற நான் சும்மா தலை ஆட்டினேன் சும்மா மாட்டிட்டீங்க சும்மா தலை ஆட்டவானாம் எங்கட ஆக்கள் மட்டுமில்ல முழு இலங்கையில நான் கண்டிக்கு அடுத்த மனுஷர்களுக்கும் அந்த குழப்பம் நீக்கிற தலை ஆட்டவான சும்மா இன்னைக்கு தலை ஆட்டி ஆட்டித்தான் எங்கட நாடு இன்னைக்கு இப்படி இருக்கிற சும்மா தலை ஆட்டி ஆட்டி சும்மா ஆட்டவானா உங்களுக்கு நான் சொல்ற அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ தெரியாது நான் நல்லா பாக்குறேன் எங்க எல்லாத்தையும் வீடியோ பண்றதால செல்ல வாரதையும் செல்ல அமைக்கிறேன் அதனால சொல்லல அது ஒரு ப்ராப்ளம் எனக்கு நான் நல்லா பாக்குறேன் சொல்லுவாரு சொல்றேன் அதெல்லாம் பிராக்டிக்கலை நான் நினைக்கிறது பிராக்டிக்கல் கதைகள் குழப்பமாகிற ஓகே எதிர்காலத்துக்கான தலைமைத்துவம் ஃபியூச்சர் லீடர்ஷிப் அது சொல்றவர்கள் குளோபல் லீடர்ஷிப் இன்டர்நேஷனல் லீடர்ஷிப் என்ன பிள்ளை விளங்கல்ல இது நாங்க காட்சிக்கிறோம் எங்களோட பாசிட்டிவ் எங்களோட வீக்னஸ் எங்களோட ஸ்ட்ரென்த் எங்களோட சேலஞ்சஸ் இது எடுத்து நாங்க பார்க்கணும் ஆராயணும் அடுத்த மனுஷனோட வேலை செய்யறது நீங்க எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் கஷ்டம் கஷ்டம் உங்களுக்கு ஒரு டீம் உண்ட ஒரு குரூப் உண்ட ஒரு ஃபுட்பால் டீம் ஒன்று வச்சு பார்த்தாலே விளங்குற எவ்வளவு கஷ்டம் என்று அடே சண்டே போவோம் அவன் இல்ல மச்சான் சண்டே எனக்கு என்ன வேற கத்தம் உண்டு கல்யாணம் உண்டு சொல்லி போயிட்டு இல்ல அப்ப வர்ற சாட்டர்டேன்னா எனக்கு ஒரு செமினார் கஷ்டம் எல்லாரையும் சேர்த்து சேர கஷ்டம் அந்த கஷ்டத்தை நீங்க சரியா செஞ்சா அதுதான் தலைமைத்துவம் ஒரு ஆள் தனியே நோ ப்ராப்ளம் ரெண்டு பேர் ஆனா ப்ராப்ளம் ஸ்டார்டிங் மூணு பேர் ஆனா இன்னும் ஸ்டார்டிங் நாலு பேர் ஆனா குடும்பத்துல இன்னும் ஸ்டார்டிங் எல்லாம் அப்படித்தான் அடுத்த மனுஷனோட வேலை செய்யற சரி கஷ்டம் ஆனா அந்த ஸ்கில் சில ஆட்களுக்கு இருக்கு சிலர் வந்து கலைச்சா நாங்க வார சாட்டர்டே செய்வோமே ஓம் சார் வார சாட்டர்டே செய்வோம் எல்லாரும் இவ்வளவு நேரம் என்னென்னலாம் பேசிக்கொண்டிருந்தாங்களோ அவங்க இவருக்கு முன்னுக்கு ஒரு பேச்சு பேச மாட்டாங்க அந்த அடக்கி ஆளும் சக்தி அல்லாஹ்க்கு இருக்கு அப்படியான அந்த ஒரு கேப்பபிலிட்டி அந்த ஆளுமை அந்த இயலுமை அல்லாஹ் சில ஆட்களுக்கு கொடுக்கிற அல்லாஹ் யாருக்கு விரும்புறாங்களோ அல்லாஹ் யாருக்கு விரும்புறானோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற நாங்க எடுக்கணும் யா அல்லாஹ் நான் சமூகத்துல அல்லது அடுத்த மனுஷனோட வேலை செய்யக்குள்ள
நல்ல ஒரு லீடராയി கேட்கணும் கல்யாணம் முடிச்சது பிறகு மட்டும் அல்லது டீமுக்கு லீடர் ஆக்கிறது பிறகு மட்டும் போய் கேட்கிறல்ல, லீடராக முதலே ஆள நான் இப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், எனக்கு அந்த இது தரணும் என்று கேட்கணும். அது திரும்ப நான் இஸ்லாம் கதைக்கிறேன். இஸ்லாம் கதைக்கிறதுல நான் வரல, ஏன்னா உங்களுக்கு காலையில இருந்தே இஸ்லாம். ரைட், சமுதாயத்துடனான தலைமைத்துவம். என்ன விட இஸ்லாம் கதைக்கிறது பொருத்தமான கழிக்கிறாங்க இங்க, அதனால நான் கதைக்கல. அதாவது சமுதாயத்துடனான தலைமைத்துவம் எங்கட தலைமைத்துவம் மாதிரி இல்ல, எங்கட நெட்வொர்க் உள்ள மாதிரி இல்ல. அங்க ஒரு நெட்வொர்க் இருக்கு, ஒரு டீம் இருக்கும். இப்ப இந்த யூடிஜே வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கான். அது ஒரு வகையான சமுதாயத்துடனான தலைமைத்துவம். நிறைய பேர் இருக்கிறாங்க. இருப்பாங்க சும்மா நேரத்தோட ஒரு செக்ஷன்ல விளையாடின மாதிரி மட்டும் விளையாடல. இப்ப எல்லாரையும் பார்க்கணும், அவனையும் பார்க்கணும், இவனையும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். வெரி டிஃபிகல்ட். சரி, ஆனா அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அதை கொடுக்குறான் ஆக்களுக்கு. யாரெல்லாம் தாகத்தோட தேவையோட நான் இப்படி ஈக்கணும், இப்படி நான் நல்லா ஈக்கணும் ரப்பே ரஹ்மான் என்று அவனிடத்தில் அழுது கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலாவுக்குரிய அந்த எளிமைகளை ஆற்றல்கள் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். அல்லாஹ் கொடுக்கிறான். கேட்கணும், தாகம் மனசுல வரும். ஓகே, ரைட், குட். குளோபல் லீடர்ஷிப். நாங்க எந்த லீடர்ஷிப்பை பத்தி மட்டும் நான் கதைக்க கூடாது. எந்த குடும்ப லீடர்ஷிப் அல்லது எந்த நெட்வொர்க்ல உள்ள லீடர்ஷிப் அது மட்டும் போதாது, சமுதாயம் போதாது. குளோபல் இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி நான் லீடர்ஷிப், அதுக்குரிய இயலுமை, ஆற்றல், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், மனப்பாங்கு, ஆட்டிட்யூட், எக்ஸ்போஷர், அனுபவம் இருக்கா? இன்டர்நேஷனல் லெவல் எக்ஸ்போஷர் இருக்கா? கேட்கணும். நான் கேட்டு என்ன நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லாம அந்த இடத்துல போய் திரும்ப சேர்த்து பூசிக்கொண்டு வரணும். வானாம், ப்ரிப்பேர் ஆகுங்க, நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. அதை கேளுங்க, எடுங்க. எப்படி எப்பாது எடுக்கணும், எப்பாது எடுக்கணும், ஒன்றை எடுக்கணும்டா நல்லா தயாராகணும். ஃபுல் ப்ரிப்பரேஷன். அதுல இருந்து அதை எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். கே லீடர்ஷிப், பார்ட்டிசிபேஷன், பங்கு பெற்றல், பொறுப்பு கூறல், அதுக்குரிய உபாயங்கள். பார்ட்டிசிபேஷன், பங்கு பெற்றல். நான் லீடர், நான் பாஸ், செய்யுங்க. ஸ்கூல்ல ப்ரீஃபெக்ட், ஹெட் ப்ரீஃபெக்ட் எத்தனை பேர் இந்த அனுபவமிக்கு? ஸ்கூல்ல ஹெட் ப்ரீஃபெக்ட் இருந்த அனுபவமிக்கு? வெரி குட். சும்மா ப்ரீஃபெக்ட் கிளாஸ் மானிட்டர் ஸ்கூல்ல அது எடிடா இவருக்கு விளங்காது இல்ல ராஜா. நான் எடுத்து அந்த குப்பையை போட்டு வாங்கல, இன்னும் கொஞ்சம் மீகி 2 பேரும் சேர்ந்து எடுப்போம். அது வராது. அதே குப்பை சார், இங்க பாருங்களே, நான் சொல்றோம் கேட்கல. இவர் சேர்ற கோலையாதான மானிட்டர் எடுக்காது. சேருக்கு விஷயம் சரியா விளக்கம் போதா? டிசிப்ளின் மாஸ்டர் prefect in held swearing பாருங்க மேட கியூவ மே கரன்னான அப்படி இல்ல. நீங்க செஞ்சீங்களா ராஜா? நீங்களும் எடுத்தீங்களா குப்பைய? அவரே எடுக்க செஞ்சீங்களா? அந்த அளவுக்கு black, empty, blind, darkness, some problem. So my dear students, participation. Mahatma Gandhi என்ன அங்க போற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் participation அகழி தோன்று ஒரு கல்லு ரெண்டு கல்லு participation responsibility වගකීම බාර අරගෙන හරියාකාර කරන්න strategy இது வேலை செய்யலையா இது வேலை செய்யும் களைப்படையிறல்ல எடுத்துக்கொண்டு போகணும் களைப்படைய முடியாது அது கபருல தான்